தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் ரேஷியோ பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ முதல் வீடியோ. இந்த வீடியோவில் பேட் அண்ட் பேட் மார்ஜின் growth அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது நாள் வரையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா என்னால ஷோரா சொல்ல முடியும், இந்த சீரீஸோட எண்டில் யாரோட உதவியும் இல்லாம ஒரு ஸ்டாக்கை செல்ஃபா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி முதலீடு பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிரும். ஸோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம பேசிக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஏன் ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதற்கான ஆன்சரை ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். கிரிக்கெட் வீரர் சச்சினை நம்ம எடுத்துக்கலாம். சச்சின் ஏன் உலகின் தலை சிறந்த வீரர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் எவ்வளோ கிரிக்கெட் கேம்ஸ் விளையாடி இருக்காரு, அதுலேருந்து அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ 50s அடிச்சிருக்காரு, எவ்வளோ செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு, இந்தியாவில் எவ்வளோ 50, அவுட் சைடு இந்தியாவில் எவ்வளோ 50 அப்படிங்கிற எல்லா கிரிக்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீரரை தலை சிறந்த வீரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல தான் நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றோம். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்க எப்படி எதுல செக் பண்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், இது மூணுல கம்பெனியோட ஜாதகமே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ கம்பெனியை அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்ல வெளியிடுவாங்க. ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லையும் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே ஒரு கம்பெனி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நம்ம பண்றோம். சேம் கேட்டகரி, சேம் செக்டார், சேம் இண்டஸ்ட்ரியில் உள்ள மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்றதுக்கு நம்ம இந்த ஃபைனான்சியல் ரேஷியோஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல முக்கியமான 4 ஃபினான்ஷியல் ரேஷியோ இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ROCE, இந்த மாதிரியான ரேஷியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படிங்கிற கேட்டகரியில வரும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லீவரேஜ் ரேஷியோ. இது வந்து ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்கு, எவ்வளோ லோன் வாங்குறாங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே இந்த லீவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது கீழே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் ரேஷியோ. கம்பெனி வந்து நல்ல வேல்யூடா இருக்கா இல்ல புவரா இருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வேல்யூவேஷன் ரேஷியோ கீழே நம்ம பண்ணுவோம். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. கம்பெனி வந்து எஃபிஷியன்ஸா ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கு கீழே உள்ள மெட்ரிக்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக மொத்தம் வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறதுக்கு கீழே வர பேட் அண்ட் பேட் மார்ஜின் growth அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்கு கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஏர்னிங் பெர் ஷேர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல தான் வருது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஓகே, PAT பேட் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்கு ஓவராலா எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அதுலேருந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் டாக்ஸ் எல்லாம் போக மீதமுள்ள அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஒரு கம்பெனிக்கு ஓவராலா எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அதில் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, டாக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கூட்டி கழிக்க தேவையில்லை. ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதும் அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் எங்கே பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா screener.in அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்.
இந்த வெப்சைட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே சர்ச் அப்படின்னு இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எடுத்துப்போம். ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மேலே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரா பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரா பிடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்போவும் கம்பெனி வந்து அஃபிஷியலாக வெளியிடுறது. எங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ, எங்களோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, எங்களோட டேக்ஸ் எவ்வளோ, எங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸும் கம்பெனி அஃபிஷியலாக வெளியிடுறது தான் இந்த ராஃப் பிடிஎஃப். ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த screener.in வெப்சைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம இங்கேருந்தே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா போன ஃபினான்ஷியல் இயர் எடுத்துப்போம். மார்ச் 2024 எடுத்துக்குவோம். ஸோ அதில் கீழே ரா பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அந்த ஃபினான்ஷியல் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ திங்க் 14வது பேஜ்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட அந்த ஃபினான்ஷியல் கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் ஃபார் த குவார்ட்டர் இயர் எண்ட், அதாவது போன ஃபினான்ஷியல் இயர் எண்ட் 31 மார்ச் 2024 அப்போ வெளியிட்ட இது. ஸோ கம்பெனிக்கு டோட்டலாக எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போன ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 2023-24 பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஓவராலாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 79,020 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சது இல்லையா 2024-25, ஸோ அதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் screener.in வந்து அதுக்கு நேராக உள்ள பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆகும். சேம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 14வது பேஜுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு 14 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 31 மார்ச் 2025 இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் நான் க்ரியேட் பண்ணுறேன், மே 2025. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அதாவது 2024-25 பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஓவரால் இன்கம் 10,71,174 கோடி வந்து இன்கம் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 80,787 கோடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக வார ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்ஸு டேக்ஸ் எல்லாம் போக அவங்களுக்கு இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியலில் கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 80,787 கோடி. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியலாக இங்கே உள்ள டீட்டெயில்ஸை எடுத்து தான் எல்லா வெப்சைட்லேயும் இங்கே ஷோ பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் அஃபிஷியலாக ஒரு கம்பெனியோட உண்மையான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த கம்பெனிக்கு நிறைய ரெவன்யூ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸில் பார்த்து நம்ம முதலீடு பண்ணலாம். அதுக்குன்னு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு முதலீடு பண்ற டிசிஷனை எடுத்துறாதீங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெவன்யூ போட்டோம் அப்படின்னா பேட் மார்ஜின் நமக்கு கிடைச்சிரும். இதை நம்ம இப்போ லைவா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா 31 மார்ச் 2024 அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்துப்போம். அதாவது நான் எல்லாமே இயர் எண்டட் எடுத்துக்கிறேன். நீங்கள் குவார்ட்டர் எண்டடையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் இதெல்லாம் குவார்ட்டர்லி ஆன் குவார்ட்டர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணி பார்க்கலாம். பட் நான் இயர் எண்டட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக புரிகிறதுக்கு நான் இயர் எண்டட் எடுத்துக்கிறேன். இங்கே உள்ள வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ் மென்ஷன் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10,122 கோடி வந்து டோட்டல் ரெவன்யூ வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79,020 கோடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட் மார்ஜினோட கால்குலேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்
டிவைடட் பை டோட்டல் ரெவென்யூ போட்டோம் அப்படின்னா 7.90% வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7.90 அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து 100 ரூபாய் வந்து ரெவென்யூ வருது அப்படின்னா அதில் 7 ரூபாய் 90 பைசா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. மீதமுள்ள 92 ரூபாய் 10 பைசா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. ஏன் நம்ம இந்த பேட் மார்ஜின் வந்து கால்குலேட் பண்ணணும், இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, குரூட் ஆயிலேருந்து பெட்ரோலியம் இந்த மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சேம் பிஸ்னஸ் வந்து நிறையா கம்பெனிஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்றோம். அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட காம்படிட்டர்ஸ், இது வந்து பீர் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வர 100 ரூபாய் ரெவென்யூல 7 ரூபாய் 90 பைசா ப்ராஃபிட் ஆகும், 92 ரூபாய் 10 பைசா எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதே வந்து இந்தியன் ஆயிலுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இந்துஸ்தான் பெட்ரோலியம்க்கு நம்ம செக் பண்ணலாம். அதுல அவங்க 100 ரூபாய் அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் வர ரெவென்யூல அதுல இருந்து அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பேட் மார்ஜின் வந்து எந்த கம்பெனி அதிகமா இருக்கோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனி நல்ல growth ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் பேட் மார்ஜின் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். நான் கால்குலேட் பண்ணது கரெக்டா அப்படின்னு நம்ம எங்க செக் பண்ணலாம்னா, நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம பேட் மார்ஜின் கால்குலேட் பண்ண தேவையில்லை, தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே புரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இந்த வேல்யூ எல்லாமே நிறையா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இந்த ஸ்டாக் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் நம்ம இந்த பேட் மார்ஜின்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச்சில் போயிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓவர்வியூ ரிசல்ட்ஸ் 3வது ரேஷியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டர்ன் ரேஷியோ, எஃபிஷியன்சி, க்ரோத் ரேஷியோ இந்த மாதிரி நிறையா ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரேஷியோஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே 3வதாக பார்த்தீங்கன்னா பேட் மார்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ 2024 ஃபினான்ஷியல் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.90. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, ஸோ அந்த வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்லேயும் 7.90 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபினான்ஷியல் இயர்ஸில் இது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் screener.in போயிட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் எண்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பேட் அண்டு பேட் மார்ஜின் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் பேசிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் கம்மியாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைனில் மொபைல் மூலமாக ஃப்ரீயாக நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.